வெல்கம் பேக் டு ராஜேஷ் ஐபிஎல் ப்ரிடிக்ஷன்ஸ். இன்னைக்கு வந்து மேட்ச் நம்பர் 14 ஆர்சிபி விசஸ் ஜிடியோட மேட்ச் பற்றி பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்க மங்களம் சின்னசாமி கிரவுண்டில் நடக்குது. இந்த கிரவுண்டோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 32 பேர் உட்காந்து பார்க்கக்கூடிய கிரவுண்டு. நின்றுட்டு பார்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 40,000 பேர் பார்க்கலாம். ஆமாம், இந்த கிரவுண்டில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உட்காந்து பார்க்கறதோட நின்று தான் அதிகமாக பார்ப்பாங்க. அதான் இந்த கிரவுண்டோட ஸ்பெஷாலிட்டி. லாஸ்ட் என்கவுண்டர் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஹேண்ட் ஓவர் தான் இருக்குது. ஸோ அந்த ஆர்சிபி டீமில் வந்துட்டு விராட் கோலி வந்து ஒரு 40+ ரன் அடிச்சிருக்காரு. முகமது சிராஜும் எஸ் தயாலும் வந்து ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் ஷாருக் கான், சாய் சுதர்சன், ராகுல் திவாட்டியா இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரன் பக்கம் எடுத்திருக்காங்க. இந்த ப்ளஸ்ஸாக இப்போ என்ன ஒரு ட்ராப்பாக எடுத்துக்கலாம்னா சைனா மேன் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ஸ்பின்னர்ஸு லெக் பிரேக் போடுறவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா அந்த டீம் ஜெயிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மேட்ச்சில் வந்து 3 மேட்ச் வந்து ஆர்சிபியும் ஜிடி வந்து 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே தலா ஒரு 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 வின்னோட இருக்காங்க. ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே இருக்கலாம். இந்த கிரவுண்டோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க எப்பொழுதுமே. ஸோ சின்ன கிரவுண்டுனால ஃபாரின் பிளேயர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டீம் ப்ரிவியூஸ் போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஆர்சிபி டீம் ப்ரிவியூஸ் சொல்கிறேன். இங்கே சர்ப்ரைஸ் ஃபேக்டர்னு சொல்ல போனால் ராஜஸ்தான் ராயல்ஸ் சேலஞ்சர்ஸ் பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா சுயாஸ் சர்மா, ரஷித் சலாம் இந்த 2 பவுலரில் யாராச்சும் ஒரு பவுலர் வந்து நல்ல ஒரு இம்பாக்ட் தருவாங்க ஃபஸ்ட்டு 8 ஓவர் பவர் பிளேக்குள்ளே. நெக்ஸ்ட் வந்து டேவிட் படிக்கலும் லியம் லிவிங்ஸ்டனும் ஒரு 30+ ரன் அடித்தால் மட்டுமே ஆர்சிபி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மாக்கு பதிலாக ஜேக்கப் பட்டேலை இந்த மேட்ச் கூட கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கொண்டு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிளேயர் தான் வந்து சர்ப்ரைஸ் ஃபேக்டராக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கீ பிளேயர்ஸ் போயிடலாம். கீ பிளேயர் எப்போதுமே பார்த்தீங்கன்னா விராட் கோலி, டேவிட் படிக்கல், ரஜித் பட்டிதர் இந்த 3 பேர் வந்து கண்டிப்பாக இந்த டீமில் இருப்பாங்க. ஸோ லியம் லிவிங்ஸ்டன், குணால் பாண்டியா இவங்களாம் மிடில் ஆர்டரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம் எதிர்பார்க்குறேன். ஜாஸ் ஹேசல்வுட் அண்ட் எஸ் தயால் இல்லைனா சுயேஷ் சர்மா இல்லைனா இம்பாக்ட் பிளேயர்ஸ் இவங்க பர்ஃபார்ம் பண்ணால் மட்டுமே இந்த டீம் வின்னிக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் டீம் ப்ரிவியூஸ் போயிடலாம். இந்த குஜராத் டைட்டன்ஸில் சர்ப்ரைஸ் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன். ஆமாங்க, சாய் சுதர்சன் நல்லா ஃபிட்டாக இருந்தாருன்னா கண்டிப்பாக ப்ளே பண்ணுவார். அப்படி இல்லைனா வந்து அனுஜ் ராஜ்பட் அப்படிங்கிற ஒரு விக்கெட் கீப்பர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு கொண்டு போவாங்க. அப்படி இல்லைனா சாய் கிஷோரில் வந்து இந்த கிரவுண்டில் வந்து ஒரு பெரிய ரெக்கார்டு எதுவுமே இல்லை. ஸோ அவர் வந்து சர்ப்ரைஸ் ஃபேக்டராக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா கரிசோ ரபாடா அவருக்கு பதிலாக வந்து கிளின் பிலிப்ஸை வந்து 11th கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த 3 தான் வந்து இந்த டீமோட சர்ப்ரைஸ் ஃபேக்டர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கீ பிளேஸ் யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சனாக இருக்கட்டும், இல்லைனா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வரதா இருந்தால் அனுஜ் ராஜ்வாடா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ரெண்டாவது ஜாஸ் பட்லரா சுமன் கில்லா அப்படின்னு கேட்குறப்ப நான் ஜாஸ் பட்லர் பக்கம் நான் போவேன். மூணாவது ஷாருக் கான் வந்து ராகுல் திவாட்டியாவும் மிடில் ஆர்டரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ப்ளஸ் ருதர்ஃபோர்ட்டோட இந்த 3 பேரும் வந்து 30+ ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரஷித் கான் அப்படி இல்லைன்னா சாய் கிஷோரா அப்படின்னு நீங்கள் மிடில் ஆர்டரில் கேட்டிங்கன்னா நான் வந்து 2 பேருமே அன்கேப்டு பிளேயர்னு தான் சொல்லுவேன் இந்த பர்டிகுலர் கிரவுண்டுக்கு. ஏன்னா பெரிய ரெக்கார்டு எதுவுமே இல்லை. ஐ கோ வித் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு பார்த்தீங்கன்னா ரஷித் கான் போகலாம். பட் நான் வந்து சாய் கிஷோர் நான் போகிறேன். முகமது சிராஜ் ஆல்ரெடி வந்து ஆர்சிபிலேருந்து வந்த பிளேயர். முகமது சிராஜ், இஷாந்த் சர்மா, பிரசாந்த் கிருஷ்ணா இந்த 3 பவுலரில் நான் பிரசாந்த் கிருஷ்ணாவும் இஷாந்த் சர்மாவையும் பிக் பண்ணுவேன் என்னோட டீமில். ஏன்னா அவங்க 2 பேரும் வந்து ரீசெண்ட் மேட்ச்சில் வந்து நல்ல ஒரு 2+ விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க 2 பேருமே. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா டிசம்பர் டு ஜனவரிக்குள்ளே நடந்திருக்க லோக்கல் மேட்சஸில். இந்த டீமில் வந்து சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கீ பிளேயர் பேட்டில் யார் யாருக்குள்ள வந்து இன்னைக்கான மேட்ச் சுவாரஸ்யமாக போகலாம் எதிர்பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலியா இல்லைன்னா வந்து ரஷித் கானா, சாய் கிஷோரா இந்த 2 பேருக்குள்ள யார் விராட் கோலி விக்கெட் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். மூணாவது ரஜித் பட்டிதரா, சுமன் கில்லா இதில் யார் ஹையஸ்ட் ஸ்கோர் அடிக்கிறான்னு பார்க்கலாம். லியம் லிவிங்ஸ்டனா, ரூதர்ஃபுட்டா இந்த மிடில் ஆர்டரில் யார் அதிகமாக ரன் அடிக்கிறான்னு பார்க்கலாம். அடுத்தது பிரசாந்த் கிருஷ்ணாவா, புவனேஸ்வர் குமாரா யார் இந்தியன் பேஸில் வந்து நல்லா பவுலிங் போடுறான்னு பார்க்கலாம். சுயேஷ் சர்மாவா, இஷாந்த் சர்மாவா இதில் வந்து இம்பாக்ட் பிளேயரில் யார் வந்து அதிகமாக விக்கெட் எடுக்கிறான்னு பார்க்கலாம். இந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா நான் பிக்கப் பண்ணுற எல்லாமே கிரீன் கலர் ஐக்கானாக கொடுத்துருப்பேன். அவங்க தான் வந்து நான் பிக்கப் பண்ணியிருக்கேன்.
4வதா நம்ம பிட்ச் கண்டிஷன்ஸ் டைரக்டா போயிடலாம். இந்த பிட்ச் கண்டிஷன்ல வந்து ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 180 இருக்கும். யாரெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாங்களோ அவங்கலாம் கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா வந்து பவுலிங் எண்ட்ல வந்து பவுலிங் போடுறவங்க எல்லாருமே வந்து செகண்ட் பேட்டிங்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஹிஸ்டாரிக்கல்ல. பிட்ச் கண்டிஷன்ஸ்ல வந்து பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா தான் கண்டிப்பா இருக்கும் இந்த பேட்டிங். ஏன்னா வந்து சின்ன கிரவுண்டுங்கனால ஷார்ட் பவுண்டரிஸ் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு கிளியர் ஸ்கையா தான் இருக்கும். இதுல விண்டோட கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 7:30 இருந்து 10 வரைக்குமே உங்களுக்கு வந்து 25 km/hல இருக்கு. ஸோ வந்து இது வந்து டஃபஸ்ட் பிச்சுன்னு சொல்லலாம். இதுல வந்து நம்ம பேஸ்ல வந்து விக்கெட்டா ஆகலாம், இல்லை வெளியும் போகலாம். ஃபைனலாக வந்து நான் ஃபைனல் மேட்ச் ப்ரிடிக்ஷன்ஸ்க்கு வந்துட்டாச்சு. இதில் வின்னிங் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஹோம் டவுன் அட்வான்டேஜ் ஆர்சிபிக்கு இருந்தாலுமே இன்னைக்கு வந்து என்னோட கணிப்புப்படி ஜிடி வந்து ஜெயிக்கலாம்னு நான் எதிர்பார்க்குறேன் 45%ஓட. பெங்களூர் வந்து தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ இதில் வந்து எதனால் தோக்குன்னு எதிர்பார்க்குறீங்கன்னா இவங்க வந்து ஜிடி வந்து லாஸ்ட் 2 மேட்சஸும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோம் கிரவுண்டில் இருந்திருக்காங்க. ஸோ ஹோம் கிரவுண்ட் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் மடக்கி விளையாண்டாவே போதும். ஏன்னா வந்து ஒரு பெரிய கிரவுண்ட். ஸோ எவ்வளோ பேர் ஹிட் வந்தாலுமே ஷார்ட் பவுண்டரிஸ் வந்து லாங்கில் அடிக்கிறப்ப அவங்களோட டஃபஸ்ட் பிச்சர்ஸ் பார்க்குறப்ப அவங்க ஸ்லோவாக தான் விளையாடணும். பட் இந்த கிரவுண்டில் வந்து அவங்க ஃப்ளெக்சிபிளாக கொஞ்சம் ஃப்ரீயாக விளையாடலாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஜிடி விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆர்சிபி தோக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் சொல்லலாம். ஏன்னா வந்து இது வரைக்கும் இந்த ஆர்சிபி ஹோம் கிரவுண்ட்னு சொல்கிறதுல வந்து அவங்க பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா வந்து 39 தடவை ஜெயிச்சாங்கன்னா 39 தடவை தோத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து வின்னிங் ப்ராபபிலிட்டி அவங்க கம்மியாகவே இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் ஜோனில் விளாண்டுட்டு வராங்க. கொல்கத்தா, சிஎஸ்கே, ஆர்சிபி, சென்னைன்னு. ஸோ இந்த கண்டிஷன்ஸை ப்ரிடிக்ட் பண்ணி இந்த கிரவுண்டுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ப்ளஸ் இந்த பவுலர்ஸ் வந்து கம்பேர் பண்ணுறப்ப ஜிடி பவுலர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கான்னு சொல்லலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து ஜிடி இன்னைக்கு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆர்சிபி வந்து 45%, ஜிடி வந்து 55% ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேங்க்யூ.